வாங்க வாங்க மார்கழி 2 அன்னைக்கு கோவிலுக்கு போனது பார்க்கலாம். இது ஆக்சுவலாக நேற்று தான் போனது மயூரநாதர் கோயிலுக்கு. பௌர்ணமி இன்னும் நிலவு முழுசாக தேயவே இல்லை பாருங்கள். அப்படியே இருக்கு, அழகாக நிலா, ஃபுல் நிலாவோடு இருக்குது. அவ்வளோ அழகாக இருந்தது. காலங்காத்தால் நான் சுற்றி வர இடத்துல யாரும் இல்லை. ஆனால் உள்ளே காலம் பார்க்குறதுக்கெலாம் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. செம்ம இதாக இருந்தது. ஐயோ, நான் நினச்சேன், என்னடா இது காலங்காத்தால் இவ்வளோ கூட்டமாக, இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே அப்படின்னு. அவ்வளோ கூட்டமாக இருந்தது காலையில். இது முன்னாடி நாள் உள்ள பௌர்ணமி ஈவினிங்கில் எடுத்தது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? காலையில் சூரியனே வெள்ளம் வந்துட்டாங்க இன்றைக்கெலாம். ஆனால் இங்கே புயல்னு சொன்னாங்க, புயல் மாதிரியே தெரியல. சூரியனே வெள்ளம் வந்துட்டாங்க. நல்லா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. இவ்வளோ வெளிச்சம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. என் மாமியாரெலாம் சொன்னிச்சு நல்லா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லி ஜாலியாக கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போனேன். போய் பார்த்தா கடைசியில் மழை பெய்யல. நல்லா வெயில்னு சொல்ல முடியாது, வெளிச்சமாக இருந்தது. ஆனால் நல்லா பனி, சரியான பனி, செம்ம ஜாலியாக ஜில்லுன்னு இருந்தது. ஆனால் காலங்காத்தாலே கோயிலில் இவ்வளோ பேரை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உண்மையாக போய் பார்த்தா அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க எல்லோரும். ஐயோ, நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. நான் நினச்சேன், ஓ மை காட் அப்படின்னு. நாளைக்கெலாம் நாளே காலுக்கு கோயிலுக்கு போய் பார்க்கணும் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதனால் நாளை காலுக்கு கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் என்ன ஆகுதுன்னு தெரியல. தூங்கினாலும் தூங்கிடுவேன். இன்றைக்கே காலையில் சீக்கிரம் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு எப்போ முன்னாடியே எழுந்தேன். 3:45 எழுந்திரிச்சேன். ஆனால் நான் கோயிலுக்கு போனது 5:40.